ஹலோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிகாம் முடிச்சு நெக்ஸ்ட் என்னென்ன ஜாப் போக முடியும்னு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம். என்னென்ன ஜாப்ஸ் வந்து நம்ம வந்து போகலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அக்கௌண்டிங் ஜாப் வந்து போக முடியும். ஸோ மோஸ்ட் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கௌண்டிங் ஜாப் தான் போவாங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் ஃபினான்ஸ் ஜாப்ஸ். ஃபினான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோயிங் செக்டார் தான், நீங்கள் அதுவும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட்டிங் போகலாம். ஒரு சில பேருக்கு மார்க்கெட்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அவங்க வந்து மார்க்கெட்டிங் ஃபீல்ட் வந்து போகலாம். அண்ட் நெக்ஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ். டேட்டா அனலிட்டிக்ஸ் இந்த 4 ஜாபும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கரியரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். கரியர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கௌண்டிங் ஜாப் போகிறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும்னு பார்க்க போகிறோம். இந்த 5 மினிட்ஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே யூஸ் ஆகும் கரியர் க்ரோ பண்ணுறதுக்கு. இதில் ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் ஜாப் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டிங் ஜாப். அக்கௌண்டிங் ஜாப். ஸோ அக்கௌண்டிங் ஜாப்ல என்னென்ன ஸ்கில்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா எக்ஸல் தான் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸல் வந்து அக்கௌண்டிங் ஜாபுக்கு மட்டும் கிடையாது. நீங்க வந்து எந்த ஜாப் போனாலும் எக்ஸல் வந்து கண்டிப்பா வந்து கேட்பாங்க. எக்ஸல் என்னென்ன ஃபர்ஸ்ட் நம்ம தேவைப்படும்னா ஃபர்ஸ்ட் பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பிவட்ஸ் தெரிஞ்சிருக்கணும். தென் மேத் ஃபங்க்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அதெல்லாம் தெரிகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸல் வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங் டூல். அது என்ன அக்கௌண்டிங் டூல் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து என்ட்ரிஸ்லாம் வந்து ரைட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஒரு கம்பெனில வந்து ஜாப் போறீங்க அப்படின்னா அவங்களும் வந்து என்ட்ரிலாம் ரைட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு டூல் வந்து வச்சிருப்பாங்க. மோஸ்டா ஒரு ஸ்மால் சைஸ் ஆர் மிட் சைஸ்னு வச்சுக்கோங்க. மிட் சைஸ் கம்பெனி இருக்கு. அவங்க என்ன மாதிரி டூல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டேலி தான் யூஸ் பண்ணுவாங்க. டேலி வந்து யூஸ் பண்ணுவாங்க. டேலி இல்லைன்னா ஜோகோ புக்ஸ் மாதிரி டூல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. டேலி, ஜோகோ புக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ். லார்ஜ் சைஸ் கம்பெனிஸ் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஏபி ஆரக்கல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நீங்க ஸ்டார்டிங்லேயே ஒரு லார்ஜ் சைஸ் கம்பெனில வந்து போக முடியுமான்னு கேட்டா அதுக்கு சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10% சான்ஸ் தான். நீங்க டைரக்டா ஒரு லார்ஜ் சைஸ் கம்பெனில எஸ்ஏபியில் ஒர்க் பண்ண முடியாது. பட் இந்த ஸ்மால் சைஸ் மிட் சைஸ் கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஓப்பனிங்ஸ் வந்து விடுவாங்க. நீங்க டைரக்டா வந்து ஸ்மால் சைஸ் மிட் சைஸ் கம்பெனிஸ் போயிட்டு வேலைக்கு போகிறது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். அதுக்கு வந்து இங்கே டேலி கற்றுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேலின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன். அக்கௌண்டிங் ஜாப் பொறுத்த வரைக்கும் டாக்ஸேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி தான் வரும். நீங்கள் சும்மா ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்குவீங்க வச்சுக்கோங்களேன், நீங்களே ஜிஎஸ்டி பே பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ ஜிஎஸ்டி பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கணும். ஜிஎஸ்டியில் பேசிக்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ராசஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அதோட ஒர்க்கிங்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். மெயினாக வந்து ஒர்க்கிங்ஸ்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஃபைலிங்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் வந்து கிடைக்கும். டிடிஎஸ் அப்படின்றது நீங்கள் இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்டாகவே படிப்பீங்க. ஓகே. ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். பேசிக்ஸ், ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன், அதே மாதிரி தான் ஒர்க்கிங்ஸு, ஃபைலிங்ஸு, அதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைச்சிடும். நீங்கள் ரெஸ்யூம்லேயே வந்து இதெல்லாம் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஜாப் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். இன்கம் டேக்ஸில் ஒரு பார்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஸ். பட் ஜென்ரலாக இன்கம் டேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறது பெஸ்ட்டு தான். அதில் ஐடி ஃபைலிங்ஸாக என்னென்னு தெரிஞ்சால் மட்டும் எனஃபாக இருக்கும். ஸோ இந்த 3 ஸ்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கு மஸ்டான ஸ்கில்ஸ். அது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்டிங் டூல். நீங்கள் இப்போ வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு டேலி, ஜிஎஸ்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும். எக்ஸல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். டிடிஎஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஐடி ஃபைலிங்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் எல்லாரும் கேட்கறது கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு வந்து கேட்குறீங்க.
கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் தான். லிட்டரலி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். நீங்க வந்து ரொம்ப வந்து அட்வான்ஸா பேசணும் அப்படின்னா இல்லை. நீங்க ஜென்ரலா ஒரு இங்கிலீஷ்ல கம்யூனிகேட் பண்றது தெரிஞ்சா மட்டுமே உங்களுக்கு போதும். அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு ஒரு பேசிக் நாலேஜ் வச்சு நீங்க ஆன்சர் பண்ணீங்கனாலே போதும். அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண ஈஸியா வந்து எடுத்துப்பாங்க. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த ஜாப் சர்ச்சிங் ஆஸ்பெக்ட். ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல வந்து நீங்க தமிழ்ல வந்து பேசுங்கன்னு சொல்றது கிடையாது. நீங்க ஏதாவது ஐடி கம்பெனி போனாலும் சரி, இல்ல சின்ன சின்ன ஆடிட் ஃபார்ம்ஸ் மாதிரி ட்ரை பண்ணாலும் சரி, கொஞ்சம் பேசிக் கம்யூனிகேஷன் இருந்தால் பெஸ்டா இருக்கும். பிகாஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இது வந்து ஜஸ்ட் என்னோட கோர்ஸ்க்காக தான் சொல்றேன். என் கோர்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டேலி, ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் கோர்ஸ் வித் எக்ஸல். எக்ஸல் வந்து பேசிக் டு அட்வான்ஸ் நாங்கள் சொல்லித்தரோம். தென் ஐடி ஃபைலிங்ஸ். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேல இருக்கிற இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிகாம்ல வந்து லேர்ன் பண்ணிருக்க மாட்டீங்க. பட் ஒரு ஜாப்னு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மட்டும்தான் வந்து கேட்கறாங்க. லிட்ரலி தே ஆர் சர்ச்சிங் ஃபார் சம் கேண்டிடேட் வித் திஸ் ஸ்கில்ஸ். அதே மாதிரி டேலி கத்துக்கணும்னா டேலி வந்து கத்துக்க முடியாது. டேட்டா டேலி கத்துக்க முடியாது. என் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேலி கத்துக்கிறதுக்கு முன்னாடி பிஃபோர் டேலி யூ வில் லேர்ன் அபவுட் அக்கௌண்டிங். அக்கௌண்டிங்ல என்னென்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங்ல ஜேர்னல்னா என்ன, லெட்ஜர்னா என்ன, ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னா நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பிஎல் சொல்லலாம். பிஎல்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட்டு, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து ஒரு ஜாப் வந்து ஒரு ஃப்ரெஷரா தேட ஈஸியா இருக்கும். நீங்க டேரக்டா வந்து நீங்க நான் பிகாம் மட்டும் தான் முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு ஜாப் ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜாபே கிடைக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஸோ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் ஜாப் போக போறீங்கன்னா ஸோ ஃபைனலாக சொல்லிடுறேன், எக்ஸல் நீங்க கண்டிப்பா லேர்ன் பண்ணணும். அண்ட் இது இல்லாம நிறைய ஃபங்க்ஷன்ஸும் இருக்கு. அது கோர்ஸ் நாங்க சொல்லி தருவோம் உங்களுக்கு. தென் அக்கௌண்டிங் டூல்ல வந்து பாத்தீங்கன்னா டேலி வந்து டேலி என்எஃப் தான். நீங்க டேலியில வந்துட்டு என்ட்ரி பாஸ் பண்றதும் ஜோகோ மாதிரி சாஃப்ட்வேர்ல என்ட்ரிஸ் பாஸ் பண்றதுக்கும் அக்கௌண்டிங் கான்செப்ட் வந்து முக்கியம். அந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா கோர்ஸ்லயும் லேர்ன் பண்ணுவீங்க. அண்ட் இது வந்து கோர்ஸ் ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க சார்ஜ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா 12,000 வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கோம். 12,000. அதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்ஸும் அவைலபிள் தான். இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெஸ்டா இருக்கும். நீங்க சொல்லலாம் நீங்க கோர்ஸ் ப்ரொமோட் பண்ணதான் வந்துட்டு இந்த வீடியோன்னு கிடையாது. இல்லை அப்படின்னா கூட நீங்க இதெல்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் சஜஸ்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து நியர்லி சொல்றேன் மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் பிளேஸ் ஆகியிருக்காங்க. 500 ஸ்டூடெண்ட்ஸ் அக்கௌண்டிங் ஜாப் வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து நாங்க ரெஃபர் பண்ணி போனது சொல்ல முடியாது. பட் ஜென்ரலா ஒரு அக்கௌண்டிங் ஜாப் போறதுக்கு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுதான் சொல்றாங்க. ஸோ அதே தான் நான் உங்களுக்கும் வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கூட ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரியர் ரிலேட்டட் டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.